ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த டேயில் டே 54 சீரீஸ் 54ல் என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே கனெக்டட், ஸ்டே ஹெல்த்தி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எக்ஸசைஸ் கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சு. என்ன ஸ்ட்ரெச் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ். இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் பிடிக்கும். ஓகே, அது எந்த மசில்மா எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தை, அதாவது தொடைப்பகுதியில் முன்பக்கத்தில் இருக்கிற மசில் தாங்க குவாட்ரிசெப்ஸ். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முட்டி வலி வரும். ஸோ இந்த முட்டி வலி பிரச்சனை இருக்கவங்க, முட்டி வீக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குவாட்ரிசெப்ஸ் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெச்சு. நீங்கள் அதுக்காக குனிஞ்சு நிமிர்ந்து எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நின்றுட்டே உங்களுடைய காலை வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள், அதே மாதிரி பின்பக்கமாக பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும், நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். நீ ஜாயிண்ட்டில் சப்போர்ட் பண்ண மாதிரி, அதாவது இந்த நீ ஜாயிண்ட் எலும்பில் பார்த்திங்கன்னா அதை கவர் பண்ண மாதிரி இந்த மசிலுடைய கவரிங் இருக்கும். ஸோ அதை பிடிச்சி இழுக்கும் போது நல்லா ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், நல்லா ரிலாக்ஸ் ஆகும். யூஸ்வலாக நம்ம ஒரு ரொம்ப டைட்டாக இருக்க ஸ்ட்ரக்சரை நம்ம லென்த்தன் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இது மாதிரி பண்ணும்போது உங்களுடைய நீ பெயினும் ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 15 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இதே பொசிஷனில் ஜஸ்ட்டு நீங்கள் காலை பின்பக்கமாக பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு வால் இல்லைன்னா ஒரு சேர் இல்லைனா டேபிள் ஏதாவது சப்போர்ட்டுக்கு கையை வச்சுட்டு பின்னாடி பக்கமாக பிடிச்சிட்டு கையை இழுத்திங்கன்னா போதும், இந்த ஃப்ரண்ட் ஆஃப் தையில் இருக்க இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடுங்க. ஸோ ஜஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணணும். ஹோல்டிங் டைம் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி இந்த செகண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரெப்பிட்டேஷன்ஸ் 1 டைம் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஆகிடும். ஸோ கண்டிப்பாக முட்டி வலி பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்ம வாக்கிங் போகிறோம், இல்லை ஒரு ஜாகிங் போகிறோம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் செய்ய போகிறோம் அப்படின்ற போது அது லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி எப்போவுமே ஸ்ட்ரெச்சிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். ஸோ ஸ்டாட்டிக் பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக். அந்த ஸ்ட்ரெச்சை அந்த மசிலுக்கு போய் ரீச் ஆகும். டைனமிக்ன்றது மூமெண்ட்ஸ். அது நம்ம வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி, ஃப்ளோர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி செய்கிறது தான் டைனமிக். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் கம்மிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், அதனால என்ன யூஸு என்ன பெனிஃபிட்னு. பட் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு கால் பின்பக்கமாக மடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சேர் இருந்ததுன்னா சேர் மேலே ஜஸ்ட்டு காலை வைங்க. டே பை டே உங்களுடைய மூமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கேட்ச் யூ லேட்டர், பாய்.